அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். போன பாடப்பகுதியில் மொழிபெயர்ப்பு கல்வியை பற்றி பார்த்தோம். புத்தகம் எடுத்துக்கோங்க, பக்க எண் 103. அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நேற்று என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, மொழிபெயர்ப்பினுடைய தொடக்கம் பார்த்தோம், தேவைகள் பார்த்தோம், கல்வி இலக்கிய இறக்குமதி பற்றி பார்த்தோம், மொழிபெயர்ப்பினுடைய செம்மை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு மொழிபெயர்ப்பினுடைய வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகையெல்லாம் வலையாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைக்கின்றன. இதனால் புது வகையான சிந்தனைகள், மொழி கூறுகள் பரவுகின்றன. பல்துறை வளர்ச்சி, ஊடகங்கள் அதிக வளர்ச்சி அடைய காரணம் என்ன அப்படின்னா, இந்த மொழி மாற்றுவது தான். இந்த மொழிபெயர்ப்பின் வாயிலாகத்தான் விளம்பரங்களையும் எல்லாத்தையும் நம்ம பண்றதுனால ஈஸியா எல்லாமே வளர்ச்சி அடைகின்றது, ஊடகங்கள்ல பரப்பக்கூடியதா இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. மொழிபெயர்ப்பினுடைய பயன்கள்: மொழிபெயர்ப்பு காலம், காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. இரவு தொலைக்காட்சியில் காணும் கேட்கும் செய்திகளையும் மொழிபெயர்ப்பு மூலமே கிடைக்கின்றன. இடையில் நம் பணிகள் பலவற்றிலும் மொழிபெயர்ப்பின் துணை இருந்து கொண்டே இருக்கின்றது. நியூஸ் வாசிக்கிறாங்க இல்லைங்களா, செய்தித்தாள் வாசிப்பதிலிருந்து டிவியில் அதே மாதிரி நியூஸ் வாசிக்கிறதுலேருந்து எல்லா இடங்களிலும் மொழிபெயர்ப்பானது இருந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்தது, இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்க மொழிபெயர்ப்பே உதவுகின்றன. இன்றைய காலகட்டத்தில் எல்லாவற்றையும் அரசு, அரசியல், அறிவியல், இலக்கியம், மற்ற எல்லா சமூகவியலையும் உருவாக்குவதற்கு மொழிபெயர்ப்பானது பயன்படுகின்றது. மனிதர்களையும் நாடுகளையும் காலங்களையும் இணைக்கிற நெடுஞ்சாலையாக இருக்கிறது. இந்த மொழிபெயர்ப்பானது மனிதர்களையும் காலங்களையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக, இல்லையா, ஒரு சாலையாக இருக்கின்றது. காலத்தால், இடத்தால், மொழியால் பிரிக்கப்பட்ட மானுடத்தை இணைக்கின்றது. அதாவது சூழ்நிலையின் காரணமாக பிரிந்திருக்கின்றவர்களை இந்த மொழி மாற்றம், இந்த மொழிபெயர்ப்பானது ரொம்ப சந்தோஷப்படுத்துகின்றது. கடந்த காலத்தை எதிர்காலத்துடன் இணைக்கும் அது மனித வாழ்வின் ஒரு பகுதியாகவே இருக்கின்றது. கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றன. பல மொழிகளிலும் காணப்படும் சிறப்பு கூறுகளை எல்லாம் ஒருங்கே சேர்த்து அனைவருக்கும் பொதுமையாக்குகின்றது. நிறைய இடங்கள்ல இருக்கின்ற எல்லா விஷயங்களும் எடுத்து அதை பொது உடைமையாக்கி எல்லா மக்களும் தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்படுகின்றது, முக்கியமான விஷயங்களை எல்லாம். சரிங்களா? ஜெர்மனியில் ஓராண்டில் பிற மொழிகளிலிருந்து 5000 நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. புள்ளி விவரப்படி அதிகப்படியான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அவ்வரிசையில் முதலிடம் ஆங்கிலம், இரண்டாம் இடம் மலையாளம், அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளில் முறையே தெலுங்கு, இந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்ய மொழி, வங்க மொழி, மராத்தி மொழி போன்றவைகள் இடம்பெறுகின்றன. ஜெர்மன்ல பார்த்தீங்க அப்படின்னா 5000 நூல்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றன. என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டில், ஒரு வருடத்திற்கு 5000 நூல்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றது. அதில் தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் மொழிபெயர்க்கப்படுகின்றன. ஆங்கிலத்தில் நிறைய தமிழ் மொழிபெயர்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் மலையாளம், கன்னடம், நிறைய மொழிகள், தமிழ் நூல்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றன. மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி மொழி வளம் ஏற்படுகிறது. பிற இனத்தவரின் பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம் போன்றவற்றை அறிய முடிகிறது. இந்த மொழிபெயர்ப்பின் வாயிலாக நம்மளால் என்ன முடிகின்றதுன்னா, அவர்களுடைய பண்பாடு, நாகரிகங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடிகின்றது. புதிய சொற்களை உருவாக்க முடிகின்றது. அதிலிருந்து நல்லவனவற்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மொழிபெயர்ப்பின் வாயிலாக நிறைய தவறுகள் இருந்தாலும் தேவையானவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அதன் மூலம் நம் இலக்கியத்தை வளப்படுத்த முடிகிறது. உலக புகழ்பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இலக்கிய படைப்புகளையும் அறிவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. நிறைய உலகத்தில் நிறைய நூல்கள் படைப்புகள் எல்லாமே இருக்கின்றது. அதை அறிந்து கொள்வதற்கு இந்த மொழிபெயர்ப்பானது பயன்படுகின்றது. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுகின்றார்கள். கருத்தை பரிமாறி கொள்வதனால அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பயன்கலை அப்படின்னு சொல்றாங்க. மொழிபெயர்ப்பு மூலம் ஒரு நாட்டின் வரலாற்றிலும் இலக்கியத்திலும் பண்பாட்டிலும் வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். மொழிபெயர்ப்பின் வாயிலாக ஒரு நாட்டில் இலக்கியம், பண்பாடு, வரலாறு மூன்றுத்திலையும் வலிமையான தாக்கத்தினை ஏற்படுத்த முடியும். மொழி வளர்ச்சி எப்படியானது? மொழியானது வளர்ச்சி அடைகின்றது. நல்ல மொழிபெயர்ப்பாளன் சில மொழி மீறல்களை செய்வான். ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளன் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்றவர் மொழியை என்ன செய்யறது? மொழி மீறல்களை செய்வான். என்னம்னா இதன் மூலம் புதிய இலக்கிய விதிகளின் தேவையை உருவாக்குவான். ஒரு மொழியில் சொல்லப்பட்ட இலக்கிய விதிகளை மாற்றி அமைக்கக்கூடியவன் மொழிபெயர்ப்பாளன். செய்யலையே தன் வெளியீடு வடிவமாக கொண்டிருந்த தமிழ் அச்சு எந்திரத்தின் வருகையை ஒட்டி மொழிபெயர்ப்பை எதிர்கொண்ட போது உரைநடை வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல இருந்து தொட்டு எல்லா நூல்களுமே செய்யுள் வடிவமாக இருந்தது. அச்சுக்கு ஏற்றப்படும் பொழுது அது உரைநடை பகுதியாக மாற்றப்பட்டது. அப்போது தமிழ், ஆங்கிலம் தொடரமைப்புகளையும் கூறுகளையும் ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏற்கனவே மொழிபெயர்ப்பு இத்தகைய மொழி பிரச்சனைகளை கடந்து அதன் தீர்வை மொழியில் புது கூறுகளை உருவாக்கி வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றது. இந்த மொழிபெயர்ப்பின் வாயிலாக என்ன ஏற்படுகின்றதுன்னா மொழி பிரச்சனைகளை கடந்து அதன் தீர்வான மொழியில் புது கூறுகளை கண்டுபிடிக்க முடிகின்றது. சரிங்களா? எதை மொழிபெயர்ப்பது? எந்த மொழிபெயர்ப்பாக இருப்பினும் எதை மொழிபெயர்ப்பது என்ற முன்னுரிமை வேண்டும். ஒரு மொழியின் குப்பைகள் இன்னொரு மொழிகளுக்கு போய்விடக்கூடாது. பழைய நூல்களையே அறிமுகப்படுத்தும் போக்கை விட்டு புது புது நூல்களை அறிமுகப்படுத்தும் நிலை வளர வேண்டும். அதாவது ஒரு மொழியில நிறைய நூல்கள் இருக்கும். அதுல நல்ல நூல்கள், சிறந்த நூல்கள் எல்லாம் இருக்கும். அந்த நூல்கள் மட்டுமே மொழிபெயர்க்கப்பட வேண்டும். குப்பைகளாக இருக்கின்ற நூல்களை எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா மொழிபெயர்த்தல் கூடாது. ஒரு குறிப்பிட்ட சிறு குழுவில் பேசப்படும் மொழியில் இருப்பவையும் கூட நம்மை வந்தடைய வேண்டும். சிறு குழுவினர் பேசும் ஆப்பிரிக்க மொழியின் படைப்பாளர்கள் நோபல் பரிசு பெறுகிறார்கள். சிறு குழுவாக இருக்கின்ற ஆப்பிரிக்கர்கள் கூட நோபல் பரிசு மொழிபெயர்ப்பிற்காக பெறுகின்றார்கள். ஆனால் அந்த படைப்புகள் நம்மை எட்டுவதில்லை. தமிழின் தொன்மையான இலக்கியங்கள் முன்னரே மொழிபெயர்க்கப்பட்டு அறிமுகமாகி இருந்தால் தமிழின் பெருமை உலகெங்கும் முறையாக பரவி இருக்கும். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கை அத்தகைய பணியில் ஈடுபட வேண்டும். தமிழுக்கு அத்தனை அறிவு செல்வங்களும் கிடைக்க வேண்டும். இதனை குலோத்துங்கன் காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது தமிழ் நூல்கள் என்றைக்கோ மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் உலகம் எங்கும் பரவி இருந்திருக்கும். சரிங்களா? செய்ய வேண்டியவை நாம் என்ன செய்யணும்? மொழிபெயர்ப்பு நிறுவனங்களை அமைப்பதும் மொழிபெயர்ப்பு கல்வி ஆக்குவதும் மொழிபெயர்ப்புக்கு உதவும் செய்தி சொற்களஞ்சியங்களை உருவாக்குவதும் ஒரு மொழியின் சிறப்பு கூறுகளாக இணையாக சமன்பாடுகளை உருவாக்கப்பட்டதும் பட்டறைகள் நடத்துவதும் நூல் வெளியிடுவதும் செய்யப்பட வேண்டும். என்ன இந்த மொழிபெயர்ப்புக்கு நாம் என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதற்கான நிறுவனங்களை முதல்ல நிறுவனம், கல்வியை மொழிபெயர்ப்பை கல்வியாக்குவதும் மொழிபெயர்ப்புக்கு உதவுவதும் சொற்களஞ்சியங்களை வடிவமைப்பதும் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். சரிங்களா? சாகித்ய அகாடமி நிறுவனமும் தேசிய புத்தக நிறுவனமும் பல மொழிகளிலிருந்து நல்ல படைப்புகள் எல்லாம் இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளன. வெவ்வேறு படைப்புகள் மட்டுமின்றி துறை சார்ந்த நூல்கள் மொழிபெயர்ப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அவ்வகையில் தமிழில் பல நூல்கள் உருவாக்கப்பட வேண்டும். மொழிபெயர்ப்பு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல நூல்கள் கிடைக்காது. சிறந்த பல துறைகளில் இருக்கின்ற சிறந்த நூல்களை எல்லாம் எடுத்து கொண்டு மொழிபெயர்ப்பினை நாம் செய்ய வேண்டும். அப்பதான் சிறப்பான விஷயங்கள் நமக்கு கிட்டும். சரிங்களா? சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். எல்லா திசைகளுக்கும் சென்று எல்லா கலைகளையும் கற்றுத்தேர்ந்து நம் நாட்டுக்கு கொண்டு வந்து சேருங்கள் என்று பாரதி கூறுவதை தமிழுலகம் செயல்படுத்த வேண்டும். அங்கிருந்து கொணர்ந்து சேர்ப்பதோடு அவர் கூறுவது போல
தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். கொண்டு வந்து வச்சிட்டுறதோடு இல்லாம தமிழுடைய ஓசையை வந்து நம்ம உலகமெல்லாம் பரவ செய்தல் வேண்டும் என்று கூறுகின்றார். செப்பு மொழிகள் பலவாக இருப்பினும் சிந்தனை ஒன்றுடையதாக உலகம் ஆக்கப்பட வேண்டும். இதற்கு மொழிபெயர்ப்பு கல்வி இன்றியமையாதது. பல மொழிகள் பேசுகின்ற நாடாக நம் நாடு இருந்தாலும் எல்லோரும் ஒன்று என்ற கொள்கை இருக்குது இல்லையா, அதனை வளர்ப்பதற்கு இந்த மொழிபெயர்ப்பு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். சரிங்களா? பாருங்க, கீழே எத்திசையும் புகழ் மணக்கல. பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன. இவற்றுள் சில இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளுமாம். பண்டைய காலத்தில் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கியங்களும் கையெழுத்து பிரதிகளும் இந்நூற்கூடத்தில் இருக்கின்றன. அங்கிருக்கும் தமிழ் நூல்களின் பட்டியலை படித்தபோது இன்று அச்சிடப்படாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பு கண்டேன். மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் அங்கு உள்ளன. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மதிப்பெண்ணால் கேட்பாங்க இல்லையா? பிரான்ஸ் தேசிய கூடத்தில் மொழிபெயர்க்கப்படாமல் இருக்கின்ற தமிழ் நூல்களுடைய பெயர்கள் கேட்டாங்க அப்படின்னா இதை எழுதணும். சரிங்களா? இன்றைக்கு பாடப்பகுதியில் நாம் வந்து இந்த மொழிபெயர்ப்பினுடைய கல்வியினுடைய அத்தியாவசிய தேவைகளை பற்றி பார்த்தோம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த பாடப்பகுதியை முழுசா படிங்க. அதற்குரிய வினாக்களை எல்லாம் படித்து வைங்க. அடுத்த வகுப்புல நாம சந்திக்கலாம். நன்றி.